நான் அணியா வந்திருக்கேன்னா தனியா வந்திருக்கேன், பாவத்தை படத்தை கூட ரிலீஸ் பண்ண விடாம இந்த பாடா படுத்துவீங்க ஒரு ஆளை. என்ன இப்போ உங்களை நம்பி ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சாருன்னு அவர் படத்தை கூட ரிலீஸ் விடாம 2 காலுக்கு ஆர்டர் வருது யூஏ சென்சார் கொடுத்துடணும்னு, 2:30க்கு அப்பீல் போய் 3 மணிக்கு ஸ்டே வாங்கிட்டாங்க. சென்சார் போர்டு இவ்வளவு வேகமா செயல்பட்டு நான் பார்த்ததில்லை. அமித்ஷாவோட பயங்கர வேகமா சென்சார் போர்டு செயல்பட்டு பயங்கர வேகம். இப்படித்தான் உலகம் சுற்றுவாளின் படத்தோடைய பெட்டியெல்லாம் எடுத்துட்டு போனாங்களாம். என்னாச்சுங்கிறத பார்த்துக்குங்க. நம்ம போராட வேண்டிய இடமே வேற. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி போராட்டம்லாம் பிரயோஜனப்படுமா தெரியல. அதுல ஒரு ராஜதந்திரம் இருக்கும்னு நினைக்கிறேன், இருந்து போட்டோம். மாதிரி அமித்ஷாவுடைய ராஜதந்திரத்தெல்லாம் கரைத்து குடித்து விட்டார்லாம். அது பக்கம்லாம் நம்ம போக முடியாது. சாணக்கியருக்குலாம் பயங்கர சாணக்கியர் ஒரு நம்ம ஓரமா தம்மாந்தோண்டு சேனல சாணக்கியன் பேர் வச்சிருந்தா ஆயிருமா? அது ஒரிஜினல் சாணக்கிய யாருங்கிற பார்க்கணும்ல. அவருடைய ராஜதந்திரங்கள் நமக்கு புரியவில்லை. நமக்கு வந்து அந்த கனையால ஒரு பெரிய கவிதை படிச்ச நிறைய இடங்களை சொல்லியிருக்கேன். உங்களுடைய அற்புதங்கள் எனக்கு அற்பமானவை, என்னுடைய அற்புதங்கள் உங்களுக்கு அறிமுகமே ஆகாதவை. அண்ணன் அமித்ஷா அப்படிதான் சொல்லுவார். தம்பி நீ படிச்ச ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் அண்ணன், என் ராஜதந்திரம் உனக்கு புரியாதா, உட்கார்றா அப்படின்னு சொல்லுவார் போல. அந்த அளவுக்கு கடுமையான வேலையில் இறங்கி பார்த்துருக்காங்க. நம்ம வந்து தெளிவா திரு விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்ச போது எல்லாரும் பயந்துட்டு இருந்தாங்க, ஆஹா இது ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் ஓட்டை பிரிச்சிருமோன்னு. அண்ணன் கடுமையா களப்பணியாற்றி டிஎம்கே ஓட்டை பிரிக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணாரு. அதனால வந்து நீங்க படத்தை சீக்கிரம் ரிலீஸ் பண்றதுக்கான ஏற்பாடு நீங்க நன்றியோடு அதை தான் செய்யணும். நீங்க